Hi friends, welcome to Sri Divya Aari Works. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் பேட்ச் ஒர்க் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளவர் வரைஞ்சிக்கணும். ஒரு ரவுண்ட் போட்டு அதை சுற்றி சிம்பிளான பெட்டல்ஸ் தான் போட போகிறோம். எல்லா பெட்டல்ஸும் கொஞ்சம் ஈவன் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அது எதுக்குன்னு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில் வச்சு செயின் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். நீடில் வந்து டபுள் ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு அடியில் நாட் போட்டு ஊசியை வந்து குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா கிளாத்தில் வந்து ஊசியை குத்தி அதுக்கு மேலே இந்த செயினை இந்த நூலை வந்து சுற்றி ஊசியை வந்து மெதுவாக அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆயிரும். திருப்பி இந்த செயின்குள்ளே விட்டு ஊசியை குத்தி நூல் மேலே குத்தி வெளியில் எடுத்திங்கன்னா திருப்பி நூலை சுற்றிட்டிங்கன்னா இன்னொரு செயின் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். இந்த மாதிரி நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் த்ரெட்டில் பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். டபுள் லேயர் ஆங்கர் த்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பிங்க் கலர் எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் கீழே நாட் போட்டு மேலே எடுக்கிறோம். எடுத்து கரெக்டாக அந்த செயினுக்கு கீழே உள்ள ஸ்பேஸில் குத்தி எடுங்க. கரெக்டாக அடுத்தடுத்தது கரெக்டாக பார்த்து குத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா பெட்டல்ஸ்லேயும் அந்த பிங்க் கலர் த்ரெட்டே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு பேட்ச் ஒர்க் இது. இப்படி குத்தி எடுக்கிறப்ப கரெக்டாக அந்த செயினுக்கு கீழே பார்த்து குத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்து ஒன்று போல் அழகாக இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று குத்துனிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது. இப்போ வந்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் எடுத்து நம்ம நார்மலான ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடியிலேருந்து ஊசியை குத்தி எடுத்து அந்த பீடுக்குள்ளே விட்டு அப்படியே நல்லா டைட் பண்ணிக்கணும். நம்ம இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் பீடாக இருக்கு இல்லையா. போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ரொம்ப செயினை வந்து கட் பண்ணிடாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னென்ன இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் என்னென்ன கலரில் வந்து நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த கலரில் சில்க் த்ரெட்லேயும் போடலாம். ஆங்கர் த்ரெட் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. உங்களுக்கு மேட்சான கலரில் வந்து நீங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணலாம், உங்களோட குர்த்திஸில் போடலாம். ப்ளைன் சாரீஸ் இருந்தால் கூட இதே மாதிரி பெரிய சைஸ் மோட்டிவ் போட்டு சாரீஸ்லேயே நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் பேட்ச் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த இடத்துல கேப் விட்டுருந்தோம்ல, அது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஃப்ளவர் வந்து ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப தூக்கிட்டு வர வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னா நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. நல்லா உங்களுக்கு ஃப்ளவர் ரொம்ப எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த ஃப்ளவர் பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.